சார்ந்த நன்றி தெரிவித்து இந்த சிந்தனையை ஆரம்பிக்கிறோம். குருவணக்கம் சொல்லிட்டு நம்ம சிந்தனையை ஆரம்பிப்போம். கேக்குதாம்மா? பேசுறது கேக்குதாம்மா? கேட்கலையாம்மா? சிவாய் மைக்கு கிட்ட வச்சு பேசு. இப்ப கேக்குதாம்மா? இப்ப நல்லா கேக்குதுப்பா. சிவாய நம்ம அப்படியே வச்சுக்கிறோம்மா. சிவாய நம்ம சிவாய நம்ம புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் மண் தோன்றற் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, தெய்வச்செக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி, குவைத்தியநாதன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, வை ரத்ன சபாபதி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. சிவாயனம். நம்ம சிந்தனை அம்மா என்ன சொல்லிருக்காங்க, ரீகேப் மாதிரி திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை அப்படியே ஒரு ஃப்ளோ இருந்ததுன்னா கண்டினியூட்டியும் இருக்கும். அவர் நம்ம திரும்பியும் ஃபுல்லாவே சிந்திச்ச ஒரு இதுவும் அப்படியே நம்ம 2ஆம் சூத்திரம் அப்படியே நம்ம போன வாரம் சிந்திச்சோம். அப்படி அங்கிருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு தொடர்பு இல்லாம போயிட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ரீகேப் மாதிரி போட்டுட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த சிந்தனை வரும்போதே பல கேள்விகள் கூட பல நண்பர்கள்லாம் கேட்டாங்க. அதுல வந்து அந்த அதையும் நம்ம சேர்ந்து மொத்தமா கேட்கலாம். ஏன்னா சாத்திர நூல்கள் படிக்கிறோம். இப்ப நம்ம சைவத்துல மட்டும்தான் சாத்திரமும் இருக்கும், தோத்திரமும் இருக்கணும். தோத்திர நூல்களும் இருக்கு, சாத்திர நூலும் இருக்கு. இதுல என்ன பெருமை? அனைத்து மதத்தினரும் அவங்க ஒரு புக் வச்சிருக்காங்க, நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு புக் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான சிந்தனை தான் அவங்களுக்கு தோணும். நமக்கே கொஞ்சம் தெளிவெல்லாம் இன்னொரு புக் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இருந்துரும். அப்படியா இதை சொல்லிடக்கூடாது. இது வந்து ஒரு தோத்திரம்ன்றது சாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தோத்திரம் தான் தலையாய நூல், ஏன்னா அது மந்திர ஆற்றல் கொண்டது. சாத்திர நூல்ன்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோம்னா அதை போற்ற முடியாம போயிட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு அடிப்படையாவே பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து மதம் அனைத்து மதத்திலையும் தோத்திர நூல் வச்சிருப்பாங்க. அவங்க ஆன்மீகம் அப்படின்ற ஒரு இதுல கடவுள் உண்டுன்ற போது இப்ப வழிபாடு முறைகள் மந்திரங்கள் அவங்க ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அதுல கொஞ்சம் கூட மாத்தக்கூடாது, மாத்திட்டீங்கன்னா தண்டனைக்குரிய ஆளாயிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அனைத்து மதத்தையும் இருக்கும். நாம திருமுறைகள்லாம் வச்சிரும், அதுல யாரும் மாத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி தோத்திர நூல்களுக்கு அது மந்திர ஆற்றல் அது உண்டு அப்படின்னு வச்சிருக்கோம். இது விஞ்ஞான அறிவுபூர்வமா அணுகுறவங்களுக்கு இது ஏத்துக்க முடியாததா இருக்கும். அதனால்தான் மெய்ஞான நூல்களை விஞ்ஞானம் வந்து ஒத்துக்க மாட்டான். இது வந்து மெய்ஞான நூல்கள் சொல்லுவோம் நம்மள்ட்ட. அதை வந்து விஞ்ஞானி அறிவுபூர்வமா அணுகுறோம் ஒத்துக்க மாட்டான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க இது ஒரு புக்கை சொல்லிட்டு அதையே வந்து கடவுள் வழிபாடா கும்பிடுறீங்க, இதை வந்து அறிவுக்கு பொருந்தது கேள்வி கேட்டாலே நீங்க எங்களுக்கு இது பண்ணிடுறீங்க, தண்டனைக்குரியவளா ஆக்கிடுறீங்க, இது மாதிரி வந்து ஏத்துக்க முடியாதுல்ல, இது அறிவுபூர்வமா அணுகவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அறிவுபூர்வமா அணுகவும் முடியும் சொல்ற ஒரே மதம் இந்து மதம், நம்ம சைவம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நாம சாத்திரம் வச்சிருக்கோம். அறிவுபூர்வமாவும் நீங்க வாங்க, அறிவுபூர்வமாவும் சிந்திக்கலாம். இதுல ஒரு வேறுபாடு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க சாத்திர நூல்கள்ல இதுவும் முடிந்த முடிவுதான். ஏன்னா அறிவியல் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் ஒரு நாளுக்கு நாள் மாறக்கூடியது. இப்போ ஒரு புதுசா கண்டிப்பா நாளைக்கு வேற ஒண்ணு ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம மெய்ப்பொருளை பற்றிய அறிவு சார்ந்த அணுகுமுறையை தான் நம்ம சாத்திரம்னு வச்சிருக்கோம். அந்த முறை இப்ப வந்து மெய்கண்டார் 12ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்காரு. இப்ப அது மாற்றம் பெறுமா? ஏன்னா நீங்களும் அறிவு சார்ந்து சிந்திக்கிறீங்களே, மாற்றம் பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது நீங்க முயற்சி பண்ணுங்களேன். அதான் ஓப்பனா அறிவு சார்ந்த சொல்லிட்டேன். முதல்ல 6 சூத்திரத்துல அறிவு சார்ந்த அனைத்து கேள்விகளையும் நம்ம சிந்திக்கலாம் தான் சொல்லிட்டோமே. ஸோ அது முயற்சி பண்ணுங்களேன், புதுசா உங்களுக்கு வருதா பார்க்கலாமே அப்படின்னு வச்சிருவாங்க. அந்த மாதிரியான சிந்தனை முறை தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சாத்திர நூல்கள் நமக்கு இருக்குன்றது இன்னொரு புக்கு கிடையாது நமக்கு. இது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைத்து விதமான பகுத்தறிவு உள்ளவர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதமா நம்ம சைவத்துல இருக்கு. அதை வந்து நம்ம வெளிப்பட சொல்லணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, இதுவும் ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு புக்கை வச்சிருக்கீங்க, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. சிவாய் நம்ம இப்ப அந்த சிந்தனையில தான் நம்ம சாத்திர நூல்களே கையில எடுக்கிறோம். தலையாய நூல் மெய்கண்ட சாத்திரம் தான். நம்ம கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறது 14 சாத்திரம் தான் இருக்கு. ஆகமங்கள் 28 ஆகமங்கள்ல இருந்து அதோட கான்சென்ட்ரேட் பிழிவுன்னு சொல்லுவார் ஐயா. அத ஜூஸ் போட்டு நமக்கு 14 சாத்திரமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 14 சாத்திரத்துக்கும் தலையாய நூல் மெய்கண்ட சாத்திரம், மெய்கண்ட சிவம், மெய்கண்ட
மெய்கண்ட ஐயா இந்த சந்தான பரம்பரையில் வந்த முதல் பரம்பரை புறசந்தா புறவே புறசந்தான குறவர்களாய முதல் மெய்கண்ட சிவம்னு அவரு மெய்கண்ட சுவாமிகள் அவரு அருளியதான் நம்ம சிவஞான போதம். அந்த மூல நூலை பத்தி நம்ம சிந்திக்கிறோம். அது எப்படி அமைப்பு இருக்குன்னா, அதுல வராதது எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப அறிவியல் பூர்வமா தானே அணுகுறோம். இதுல இது ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ விடுபடுது அப்படின்னு ஒண்ணு இருந்துடவே கூடாது. இந்த உலகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய அந்த அறிவியல் சார்ந்தாவும் இருக்கட்டும், நமக்கு எண்ணத்துல உதிக்கிறதா இருந்தாலும், இந்த 12 சூத்திரத்துக்கு உள்ளேயே அது அடக்கமா இருக்கணும். கண்டிப்பா அது உள்ள இருக்கணும். அத பத்திய தெளிவான மற்ற நூல்களும் 14 சாத்திரங்களும் நமக்கு உதவணும். இந்த மாதிரியான அமைப்பா தான் இருக்கு. நம்ம இப்ப 14 அந்த 12 சூத்திரத்திலயும் நம்ம உள்ள போறோம். ஒண்ணு துள்ளியும் போறோம். அது அமைப்பு எப்படி இருக்குன்னா 4 பாகமா இருக்கு. என்னது ஷேர் பண்ணிடுறாருங்க மீட்டிங் ஷேர். ஷேர் கட். சிவாய நம. நம்ம சிந்திச்சது இது அந்த 12 சூத்திரங்களும் 4 பாகமா இருக்கு. உண்மையியல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். இந்த 4 இது. உண்மையியல்னா நிரூபணம் பண்றது. பதி உண்மை, பாசம் உண்மை, பசு உண்மை, அதோட உண்மைத்தன்மை இருக்குன்றது நிரூபணம் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அதோட லட்சணம், அதோட இலக்கணத்தை பத்தி பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது இத பேசியாச்சு. இந்த முதல் 6லயே அனைத்து விதமான தடை, விடை, கேள்வி பதில் எல்லாத்தையுமே இதுல கொண்டு வந்துடணும். ஏன்னா இது அறிவியல் பூர்வமா இருக்கிறது. அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமா போயிட்ட பிறகு திரும்பி அங்க கொஸ்டின் போயிடக்கூடாது. ஏன்னா இங்க தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 7வது சூத்திரத்துல இருந்து போக ஆரம்பிக்கணும். நீங்க செய்யக்கூடிய சாதனை என்ன? சாதனம்னா என்ன செயல் செய்யணும் அப்படின்னு சொல்ற 3 சூத்திரங்கள் இருக்கு. அப்புறம் இதனால கிடைக்கக்கூடிய பயன். இதுதான் அறிவியல் சார்ந்த அணுகுமுறைன்றது அனைத்து அறிவியலாளர்களும் ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா எந்த ஒரு செயல் எந்த புக் எடுக்கிறோம்னாலும் அந்த புக் சொல்ல வந்த கருத்து என்ன, அந்த கருத்தோட உண்மைத்தன்மை, அதோட லட்சணம் என்ன, இந்த கருத்துனால நான் என்ன செய்யணும், செய்யறதுனால எனக்கு என்ன பயன், இந்த மாதிரியான அமைப்பு தான் அனைத்து அறிவியல் பூர்வமான புக்குக்கும் இதே தான் வகுப்பு. இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். அதே அமைப்புல தான் இதை அமைச்சிருக்காங்க. ஆனா இதுல பேசக்கூடிய பொருள் மெய்ப்பொருளை பத்தி பேச போறோம். அதெல்லாம் வந்து உணர்வுக்கு அப்பாற்பட்ட சிவத்தை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். இது எந்த விதத்துல நமக்கு வந்து உதவுது, எப்படி இதை வந்து கொண்டு போறோம்ன்ற பத்தி சிந்திக்கிறோம். இப்ப அந்த சிந்தனையில வரும்போதுதான் முதல் சூத்திரமாக பசு உண்மைன்றத பத்தி சிந்திச்சோம். இது வந்து ஒரு வழிகாட்டுதலா நம்ம நம்ம இதை சிந்திக்கும் போது நம்ம 12 திருமுறைகளும் இல்ல இந்த 12 சூத்திரங்களையும் மெய்கண்ட சாதனம் சிவஞான போதத்தை வைக்கிறீங்க, அப்புறம் சிவஞான சித்தியார் வச்சிருக்கலாம். புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ண போது எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லை? ஏன்னா அதெல்லாம் வந்து தூய தமிழ்லையும் ஒரு விதமான அமைப்புல இருக்கும். நமக்கு உதவணுன்றதுக்காக நான் ஒரு ஒரு இதை வச்சிருக்கேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முதல் சூத்திரம். இப்ப முதல் சூத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அதுல முதல் சூத்திரம்னு அவன் அவள் அது எனும் அவை மூவினை மையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்றது சூத்திரத்தோட அமைப்பு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை அதிகரணம்? அதிகரணம்னா பகுதி அப்படின்னா 3 பகுதியா பிரிச்சு தகவல்கள் சொல்லுவாங்க. ஒரு அதிகரணம்னா இங்க அது கீழே இந்த 3 அதிகரணம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? இது 3 அதிகரணம். அந்த அதிகரணத்துல 3 அது உள்ள மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அது என்ன விஷயம்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டுன்னு இருக்கலாம். அந்த எடுத்துக்காட்டுன்றது வேணா நம்ம புதுசா இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வேணா சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகரணம், மேற்கோள், ஏதுன்றதெல்லாம் பெருவாரியா மெய்நூல்களுக்கான உதாரணமாக மாற்றவே முடியாததான தகவலா தான் இருக்கும். எடுத்துக்காட்டு வேணா புதுசு புதுசா நம்மளோட இன்றைய கால உதாரணமா நம்ம எடுத்து வச்சு சிந்திக்கலாம். ஆனா அவங்க சொல்லப்படுற கருத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த 3 விதமான அதிகரணங்களை தான் அவங்க நிலைநிறுத்துறாங்க. இதுல நம்ம சிந்திச்சது என்னன்னா இந்த திருவள்ளுவரையா அவர் சொன்ன மாதிரியே தான் நம்ம மெய்கண்ட சிவபெருமான் இருக்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றது நிரூபணம் எப்படி பண்ணுவாங்கன்னா காணக்கூடிய உலகத்தை வந்து காணாத சிவத்தை நிரூபிப்பாங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினை மையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்து உலகம் அந்த மாதிரி என்ன காணக்கூடிய இந்த அனைத்து பிரபஞ்சங்களும் வாழ்கின்ற உயிர்கள், உடல் எடுத்து வாழ்கின்ற உயிர்கள் அனைத்துமே தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய தன்மை கொண்டது. இதெல்லாம் வந்து காரிய பொருள்கள். இவை அனைத்துக்கும் காரணம் 3 இருந்தே ஆகணும். நிச்சயமா காரண கர்த்தான்னு வேற ஒருத்தர் இருந்தே ஆகணும். அவரு தான் வந்து இந்த 3 தோன்றுதல், நிலைத்தல், ஒடுக்குதல்ன்ற செயலை செய்யணும். இது செய்யறதுக்கு 3 விதமான காரணங்கள் வேணும்.
முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் வேணும்னு சிந்திச்சோம். இதுல நிமித்த காரணம்னா சிவம் இருக்காரு. ஆம், மாயையிலேருந்து நமக்கு இந்த தனு கரண புவன போகங்கள படைக்கிறாரு. அத அந்த உலகத்த படைக்கிறாரா, தனு கரண புவன போகம்னா டக்குன்னு பயந்துரும். தனுன்னா உடம்பு, கரணம்னா உள்ள இருக்கிற அந்த கரணம், புறக்கரணங்கள் வச்சிருக்க கரணங்கள். புவனம் போகம்ன்றது வெளிய உலகங்கள் நமக்கு அமைக்கிற கான்டெக்ட்னால சூழ்நிலைகள். இது வந்து போகம். தனு கரண புவன போகம். தனுனா உடம்பு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தனு கரண புவன போகங்கள்ல சுவாமி குடுக்குறாருன்னா, இந்த உயிர குடுக்கல. உயிருக்கு தான் இத குடுக்குறாரு. இந்த ஒரு அமைப்பு நமக்கு இருக்கணும். ஏன்னா, இந்த சிந்தனையில ஒரு ஒரு கேள்வி எழுந்தது. எப்படி கேட்டாங்கன்னா, அ இந்த உதாரணங்கள், மேற்கோள் இதுல இந்த எந்த அனைத்து சாத்திர நூல்கள்லயுமே படிக்கும்போது 2 விதமான அம் அ பரபக்க அ அ மக்களை தான் பார்க்க முடியுது. அதாவது சுபக்கம், பரபக்கம் 2 பேர் தான் எழுதியிருப்பாங்க. சுபக்கம்னா நம்மள பத்தி நாமளே சிந்தி நம்மளோட கடவுள் இருக்குன்னு நமக்கு நம்பிக்கை இருக்கு. அத வச்சே சிந்தனை இருக்கும். பரபக்கம்னா கடவுள் இல்லன்னு சொல்றவனோட பார்வையில என்ன கேள்வி எழுது? அந்த கேள்வியின் நியாயத்தன்மை என்ன? அதற்கான பதில் என்ன? இந்த மாரி அறிவுபூர்வமான பதில் என்னன்ற மாரி அமைப்பு இருக்கும். கேள்வி எழுப்புறாங்கல்ல, அந்த மாரியான அமைப்புல 2 விதமான மக்கள் மட்டும் தான் இதுல பார்க்க முடியுது. ஒண்ணு உலகாயுதர்ன்னு இருப்பாங்க. மற்றது வந்து ஏகான்மாவாதிகள் இருப்பாங்க. இந்த 2 பேர் தான் பெருவாரியா அந்த கேள்வி எழுப்புறதுல இருப்பாங்க. நமக்கு இன்னொரு கேள்வி வரும். ஒருவேளை இந்த காலத்துல நம்ம புத்தர்கள், சமணர்கள் எல்லாம் சொல்றோமே, கடவுள் இருக்கு, இல்லன்னு சொல்றாங்க. அது மாரி இருக்கு. அவங்கலாம் அது இன்னும் வரலையோ? அவங்க வந்தா வேற கேள்வி எழுந்திருப்பாங்களோன்ற எண்ணம் வந்துர வேணாம். ஏன்னா, அந்த காலத்திலே இப்ப வந்து உலகாயுதர்ன்றவங்களே நாம இப்ப சமணர்கள் இப்ப கடவுள் இல்லன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் உலகாயுதர்கள் சொல்லணும். உலகம் மட்டுமே உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உலகாயுதர்ன்னு சொல்றோம். அவங்க இது உள்ள வந்துடுறாங்க. சமணர்கள்லாம் அது உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் ஏகான்மவாதிகள் சைவர்கள்லே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆ இந்த உலகம் படைச்ச சுவாமி, இந்த உயிரையும் சுவாமி தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பரம்பொருள் ஒன்று, ஆ இந்த இந்த உயிர்ன்னு ஒண்ணு தனியா ஒண்ணு இல்ல. பரம்பொருளே உயிரா தெரியுது அப்படின்ற மாரியான ஒரு அமைப்பு சொல்லுவாங்க. அது ஏகான்மவாதிகள் சொல்லுவாங்க. அதாவது உயிர்கள் பல நம்ம ஆன்மாக்கள் சொல்லுவோம்ல, அப்படி சொல்லாம ஏக ஆன்மா, ஒரே ஒரு ஆன்மா தான் எல்லாமே கலந்து விரிஞ்சு தெரியுது அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். அது சைவர்கள்லே இருப்பாங்க. மாத்துவர் அந்த மாதிரியான அமைப்பு கொண்டவங்க எல்லாம் ஏகான்மாவதி பின்பற்றவங்க. அவங்களையும் அவங்களுடைய கேள்விகளையும் கொண்டு பதிலளிக்கும் விதமாக தான் அந்த அமைப்பே இருக்கும். இப்ப நாம இப்ப நம்ம சமணர்கள் என்ன, பௌத்தர்கள்னா என்ன, அப்புறம் ஏகான்மவாதிகள்னா என்னன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் அவங்க கேட்கக்கூடிய அவங்களோட கொள்கை என்ன, அவங்க கேட்கக்கூடிய கேள்வியின் உள்ள அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இதுல பௌத்தர்களை சேர்த்தே இருக்க மாட்டாங்க. இந்த கேள்வி எனக்கு எழுந்ததுமா. இப்ப என்னன்னா பௌத்தர்கள் இப்ப வந்து இப்ப இருக்கிற பாதி பேர் பௌத்தர்கள் அந்த மாதிரியான ஒரு இதுல நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்க. அவங்க தான் வந்து ஏன் இதுல வரல, கேள்வி கேட்கல அப்படின்னா பௌத்தர்கள்ல ஒரு பொருட்டாவே இதுல எடுத்துக்கல. ஏன்னா அவங்களோட கொள்கைகள், அதாவது மூல கொள்கைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்களோட கொள்கைப்படி உயிர்னு ஒண்ணே இல்லைன்றாங்க. நம்ம இதுல வந்து சிவம் இருக்கு, உயிர் இருக்கு. உயிரானது சிவத்தை சென்று அடையா தடை ஒண்ணு இருக்கு. இந்த 3மே இருக்கு அப்படின்றத தான் நம்ம முப்பொருள் உண்மைதான் நாம் சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். சிவம் இருக்கு, உயிர் இருக்குன்னா உயிரே இல்லன்னும்போது அத காப்பாத்துறது எதுக்கு சிவம்? அந்த மாரியான புத்தர் கொள்கை இருக்கும். அதான் 5 கந்தம் மறுதலே முக்தின்னா 5 விதமான உணர்வு இருக்குங்க. அந்த உணர்வு போச்சுன்னா ஒண்ணுமே இல்லல்ல. அதுதான் ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான். உயிர்ன்னு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாரியான புத்த கொள்கை கொண்டவர்கள் தான் ஆதி புத்தர் பத்தி பேசுறோம். இப்பல்லாம் எல்லாம் மருவி கொள்கை எல்லாம் திருட்டப்பட்டு எல்லாம் எடுத்துப்பாங்க. ஏதோ நல்லா இருந்தா சரின்னு விட்டுறணும். இப்ப ஆனா நம்ம சொல்ல வேண்டியது பௌத்தர்களோட தலையாய கொள்கையை மட்டுமே எடுத்து வச்சிருக்கோம். அவங்கள சம்பந்தர் கூட நம்ம திருஞான சம்பந்தர் கூட நேரா நின்று பேசலையாம் வாதுல. அவரோட தாய் மாமன் தான் நின்னு பேசுவார். அதாவது சம்பந்தர் சரணாலயம்ன்றவர் அவர் தான் பேசுவாரு. புத்தரோட கொள்கை வந்து தவறு. இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லன்னு அறிவுபூர்வமாவே அவங்களுக்கே புரிய வச்சுதான் இருக்கும். சமணர்கள் யாருன்னா, ம் உயிர் என்பது உண்டு. ஆனா, இதுக்கு கடவுள்னு ஒண்ணுலாம் தேவையில்ல. அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டவர்கள். உயிர் இருக்கு. ஆனா, கடவுள்னு ஒண்ணு தேவையில்ல. இந்த இதுக்கு அப்படின்னு சொன்னவங்க சமணர்கள். அவங்க தான் நம்ம நம்ம தமிழ்ல பெருவிதமான காப்பியங்கள்லாம் படைச்சது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இவங்களெல்லாம் படைச்ச சமணர்களோட இதுவா தான் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் படைச்ச இதுல தான் இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்ற மறுப்பாளர்கள் கூட அதுல சேர்ந்துப்பாங்க. அவங்கெல்லாம் உலகாயுதர்ன்ற பார்வையில தான் வச்சு பார்த்து எடுப்போம். அவங்க சொல்ற கருத்து என்ன? அவங்களுக்கு இவங்க சொல்ற விடை என்ன? தடை, விடை அமைப்பாவே இருக்கும். நம்மளோட இந்த சூத்திர அந்த அமைப்பு எல்லாமே. இப்போ கடவுள் இருக்காரு. அவரு ஏன் வந்து இந்த உலகத்த படைக்கணும்? அந்த மாரிலாம் கேட்டபோது அந்த 3 இது இருவினையில அ பாவ புண்ணியங்களுக்கு போகணுன்றதுக்காக ஆன்மாக்களுக்கு தனுகரண போன போக சுவாமி குடுக்குறாருன்ற அமைப்பு தான் நம்மகிட்ட இருக்கும். சரி ஏன் அவர் குடுக்கணும்னு அது பெருங்கருணை அப்படின்றோம். பெருங்கருணை ஏன்னு புரிஞ்சுக்க முடியாதப்ப தான் நம்ம சொன்ன பக்குவ நிலையை கொஞ்சம் நம்ம உயர்த்திக்கும்போது அது தெரிய ஆரம்பிக்கும்ன்ற அமைப்புல தான் நம்ம முடிச்சோம். அந்த சிந்தனை இப்படி
சிந்தனை வச்சுட்டு 2ஆம் சூத்திரத்துக்குள்ள போகிறோம். ஏன்னா இதுல நம்ம முதல் சூத்திரத்துல நிறுவிய பொருள் என்னன்னா, உலகம் உள்பொருள், உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மை உடையது, உலகம் செய்வோம் ஒருவன் உடையது. சாமி கடவுள் வந்து படைக்கிறதுல தான் அந்த இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த 4வது 5வது பாயிண்ட் வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, நம்ம இந்து மதத்துல பலவிதமான தெய்வ வழிபாடு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அவங்க சிவபெருமானையும் சமமா இன்னொரு தெய்வமா வச்சு பார்ப்பாங்க. அப்ப அறிவுபூர்வமா எந்த தகவலும் இல்லாம போயிடுமே அப்படின்ற தகவல் நமக்கு பயப்பட வேணாம். அதுக்கும் அறிவுபூர்வமா நிரூபணம் பண்ணுவாங்க. சிவபெருமான் சங்கார காரணம் செய்யக்கூடிய சிவபெருமான் ஒருவரே கடவுள், மீறி அனைவரும் கடவுள் ஆகார் அப்படின்னு நிரூபணம் பண்றாரு. இந்த சிந்தனை தான் நம்ம வச்சோம். ஏன்னா வந்து கடவுள் இதுல இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு. என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறதுனால அவங்க அவங்க நமக்கு கீழே வச்சு பார்க்கறது வந்து நியாயம் இல்லாதது. ஏன்னா இப்ப சுவாமி பரம்பொருளா இருந்து படைக்கும் தொழிலை படைப்பதற்காக பிரம்மாவை அதிர்ச்சித்து படைக்கிறார். இப்ப இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாரு? பிரம்மாவை இருந்து இந்த உடல் எல்லாம் கொடுக்கிறாருன்னு சொல்றோம். பிரம்மா இன்ஸ்ட்ரக்ஷன், சிவபெருமான் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்கி தான் படைக்கிறாருன்னு சொல்றோம். பிரம்மா வந்து சிவன் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதிர்ச்சித்து தான் செய்யறாங்க. பரம்பொருள் தான் சிவபெருமான்னா, அதனால பிரம்மா வந்து நம்ம லெவலுக்கு எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு தரட்டிக்கிட்டு இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுவாமி ஒரு 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 பதவி கொடுத்து உயர்த்தி மேல வச்சிருக்காருன்னா அது அந்த அளவுக்கு அதுக்கு தகுதியான ஆளை தான் வச்சிருப்பாரு சுவாமி. அந்த மதிப்பு நாம கொடுக்கணும். ஏன்னா அது இப்ப சுவாமி அதிர்ச்சித்து பிரம்மாவை அதிர்ச்சித்து உயிர்களை படைக்கிறாரு, விஷ்ணு அதிர்ச்சித்து காப்பாற்றுகிறார், தானே இருந்து ஒடுக்குகிறார் சொல்றோம். பிரம்மா விஷ்ணுயும் கீழே இறக்கி தரடிக்கல வச்சு பார்க்கணுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா பரம்பொருள் மட்டும் ஏத்துக்காதீங்க. அவங்களும் சிறந்த சிவனடியாரா இருந்திருக்கணும். இல்லாட்டி அந்த பதவி சுவாமி கொடுத்துருக்கவே மாட்டார். சிவனடியாரா இருந்ததுனால தானே பக்குவத்துல உயர்த்தி மேல ஏற்றி அந்த பதவியை அந்த சுவாமி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த சிவனடியாரை வணங்கும் போது அவரே பரம்பொருள் சொல்லிடாத, அவர் மூலியமா சுவாமி நமக்கு செய்யறாருன்னு வேணா அதை ஏத்துக்கோ. ஆனா அவரே பரம்பொருள் ஏத்துக்காத. அவரே சொன்னாலும் இப்ப பிரம்மாவை வந்து அவரே நான் தான் பரம்பொருள் சொல்லலாம் கூட, அவரோட அறியாமை விட்டுட்டு அவருக்கு அவர் நமக்கு செய்கிற உதவி நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், கிளார்க் இருக்காரு. இப்ப கிளார்க் வந்து என்னாலதான் எல்லாம் முடியும் பேங்க்லன்னு சொல்றாரு வச்சுங்க. நாம போறோம், அது கிளார்க் திட்டக்கூடாது. உங்க மேனேஜர் தெரிஞ்சவரே இருந்தா கூட கிளார்க் திட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீ திட்டினா மேனேஜர் அசிங்க பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா மேனேஜர் தான் கிளார்க் வச்சிருக்காரு. இந்த சுவாமி இப்ப பிரம்மாவையோ விஷ்ணுவையோ தரம் தாழ்த்தி பேசும்போது சுவாமி பக்குவமான ஆன்மாக்களுக்கு தானே அந்த அந்த தகுதியை கொடுத்து அமைச்சிருப்பாரு. நாம அவரை தரக்குறைவா பேசும்போது சுவாமியே அசிங்கப்படுத்துறதா ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா சுவாமி அப்படின்னா தப்பான ஆளை வச்சுட்டாரா அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி பேசக்கூடாது. நல்ல தகுதியான ஆள் தான் வச்சிருப்பாரு. அவங்க மூலியமா அவங்களையும் நம்ம மதிக்கணும். ஏன்னா சுவாமியை மதிக்கிறது அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்கி இருக்காங்க, அவங்களையும் மதிக்கணும். ஆனா அவங்க பரம்பொருள்னு நினைச்சுக்காத. அவங்களும் ஒரு ஒரு அமர்த்தப்பட்ட ஒரு ஆள். அவங்க ஆனா நம்மளோட பெரிய ஆள். ஏன்னா இல்லாட்டி சுவாமி கொடுத்துருக்காரு, படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா நம்மளோட மற்ற பாவப்புண்ணியங்களை உழன்ற நமக்கு உடல் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க நம்பணும். ஆனா சுவாமியே தான் பிரம்மாவா இருந்து அதிர்ச்சித்து செய்கிறாருன்னா இது நம்ம நிரூபணம் பண்ணும்போது அறிவுபூர்வமா நிரூபணம் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பரம்பொருள் ஒன்று 2ன்னு சொல்லிடாதீங்க. அது 2ன்னு ஆயிட்டா பிரம்மா விஷ்ணு ஆயிடும். ஏன்னா படைக்கப்பட்ட பொருளையும் படைத்தவனாகிய பிரம்மாவும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அது பரம்பொருள் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா படைக்கப்பட்ட பொருள்லையும் கலந்துருக்கணும் சுவாமி. ரெண்டா பிரிஞ்சுன்னா 2 ஆயிடுச்சேப்பா, அப்படின்னா அது பரம்பொருள் இல்லை. காக்கப்பட்ட பொருளையும் காக்கப்பட்ட காப்போனாவும் காக்கப்பட்ட பொருளையும் கலந்து இருக்கிறதுனால விஷ்ணுவும் பரம்பொருள் இல்லை. ஆனா ஒடுக்கிய நிலையில ஒடுக்கப்பட்ட சிவத்துல ஆன்மாக்கள்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு உடல் தனுகன போறவங்கள பிடிங்க பிடுங்கிட்டு இருந்தப்ப சுவாமி ஏகனா நிக்கிறான். உயிர்களானது இவ அனைத்து மட்டும் நிக்குது. ஆனா சுவாமி ஏகனா நிக்கிற அந்த அந்த நிலையை தான் பரம்பொருள் சொல்லுவோம். ஏன்னா பரம்பொருள் ஒன்று, ஒன்றென்று இருன்னு சொல்றதுக்கு அதுதான். பரம்பொருள் ஒன்றுன்ற கொள்கையை மாத்திடக்கூடாது. பலன்னு சொல்லிட்டோம்னா நீ எல்லா தெய்வமே பரம்பொருள் சொல்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா எதுல இல்ல சுவாமி, எல்லாத்துலயும் தான் சுவாமி இருக்காரு. அப்படி ஆயிடும். அந்த இதுக்கு தான் வந்து காணக்கூடிய பொருள் அனைத்துமே நீ இருக்க. ஆனா காணக்கூடிய பொருள் அனைத்துமே நீ கிடையாது. ஏன்னா நீ இதுக்கும் மேல இருக்க. அப்படின்ற மாதிரி சிந்தனை தான் நமக்கு வேணும். இந்த சிந்தனையை வைக்கும்போது தான் நமக்கு பரம்பொருள் ஒன்று. அது ஒடுக்கும் தன்மை கொண்ட ருத்ர ரூபமாகத்தான் இந்த பிரகிருதி மாயிலிருந்து நாம பார்க்கக்கூடிய பரம்பொருள் உருவமா நமக்கு தெரியறது சங்காரகாரனாகவே தான் தெரியும். வேற எப்படி வச்சாலும் அறிவுக்கு பொருந்தாத செயலாயிடும். அதனாலதான் அறிவுபூர்வமா நாம சங்காரகாரனையே உருவம், பரம்பொருளுக்கு உருவம் இல்லை. ஆனா உருவமா எடுத்து வந்திருந்தா கூட அது சங்காரகாரன் உருவமா தான் இருந்தாகணும். அது அந்த இது நிரூபணம் பண்றாரு. இந்த நிரூபணம் வந்து நம்ம
திரும்பி கூட வேணும்னா அது சிந்திக்கலாம் வேணாலும். இந்த முதல் சூத்திரத்தை இந்த இடத்துல நிறுத்தோம் நம்ம. அப்புறம் 2ஆம் சூத்திரத்துல அவையே தானேயாய், அதாவது 2ஆம் சூத்திரத்துல நம்ம பாசம் பத்தி பேச போறோம். எதுக்காக சுவாமி எப்படி வர்றாருன்னா, ஒன்றாயும் உடனாயும் வேறாய் இருந்து வராரு. இந்த ஆன்மாவுக்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாய் இருந்து வினை போகங்களை ஓட்டுகிறார். இருவினையின் போக்குவரவு ஒரே ஆணையின் நிற்குமன்றே அப்படின்னு வருது. இப்ப இந்த இருவினையின் போக்குவரவு நீக்குமன்றி நிற்குமன்றேனா இருவினை நல்வினை தீவினை தெரியும். ஆனா அவையே தானே ஆயிட்டு கலப்பை பத்தி நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். அந்த சிந்தனையே தான் திரும்பியும் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நம்ம கிட்ட சுவாமி எப்படி இருக்குன்னா அத்வீத சம்பந்தமா தான் இருக்கா. எப்படின்னா நம்ம ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து ஒண்ணுமா 2 பொருள் ஆனா கலப்பினால ஒன்றாகும், செலுத்தும் தன்மையினால் வேறாகும், உடனாயும் பொருளால் வேறாகவும் இருப்பார். இந்த 3 விதமான இதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமி இப்படி இருந்து எதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம வினைகளை நமக்கு நல்வினை தீவினை நம்ம போகத்து தனுகன போன போகங்களும் போகங்களா மாறி சூழ்நிலையை அமைச்சு நமக்கு வினை நீக்குதல் வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்படி செய்யும் போது உயிர் உள்ள பொருள் அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல சொல்றது ஒன்று இருக்குல்ல, அறிவு இச்சை செயல், இந்த 3 இருந்தாதான் ஒரு பொருள் உயிர் இருக்குன்றதை நம்ம நிரூபணமே பண்ணுவோம். இதுல சுவாமி எதிரில இருந்து ஒன்றாயும் வேறாய் இருந்தும் செய்கிறான் குறுக்கிடுதல் எதெல்லாம் செய்வாருன்னு பார்த்தா, அறிவிலும் செயலிலும் மட்டும்தான் சுவாமி குறுக்கிடுவார். இச்சையில சுவாமி குறுக்கிடவே மாட்டார்.